ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு அமேசான் பிரைம் ஓடிடி ரிலீஸ் ஆன KJQ கிங் ஜாக்கி குயின் அப்படிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல தீக்ஷித் ஷெட்டி, ஆஷி, யுக்தி இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் கிரண் குமார். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டத்தை ஃபேஸ் பண்ண ரெண்டு பேரு ஒரு பாயிண்ட்ல மீட் பண்றாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு கேங்ஸ்டரா மாறுறாங்க. அதுல ஹீரோவோட பேர் தான் கிங், இன்னொருத்தர் பேர் தான் ஜாக்கி. தீக்ஷித் ஷெட்டி தான் வந்து கிங்கா பிளே பண்ணிருப்பாரு. ஒரு பயங்கரமான ஈகோயிஸ்டிக் பர்சன். அவர் சொன்னதுதான் நடக்கணும், அவர் நினைச்சதுதான் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அவர் அந்த ஊர்லயே பெரிய கேங்ஸ்டரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த ஃபுல் ஊரையே வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வராரு. இப்படி அவங்க லைஃப் நல்லா போயிட்டு இருக்கிற டைம்ல தான் குயினோட என்ட்ரி வருது. அந்த என்ட்ரிக்கு அப்புறம் பல விஷயங்கள் நடக்குது, பல மாற்றங்கள் வருது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பாக்குறது அந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் ஜான்ரா. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவ் தோன்றது படத்தோட மெயின் ஹீரோவான தீக்ஷித்தோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்குமே ரொம்ப ரகடா ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சனாவே வந்து வாழ்ந்திருப்பாருன்னு அப்படின்னு சொல்லலாம். சப்போர்ட்டிங்கா நடிச்ச சாஷி அண்ட் யுக்தி இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்திருந்தாங்க. அடுத்த பாசிட்டிவ் தோன்றது இந்த படத்தோட டைட்டில ஜஸ்டிஃபை பண்ற விதமா அந்த மூணு மெயின் கேரக்டருக்குமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரைசேஷனை வந்து டிசைன் பண்ணிருப்பாரு டைரக்டர். அது பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா அவங்க மூணு பேர் தான் அந்த கோர் ஸ்டோரியே வந்து கொண்டு போவாங்க. அது எண்ட் பண்றதும் அவங்க தான். டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் இந்த படத்தோட பாசிட்டிவ். நெகட்டிவ் சைட் பாக்கணும்னா எனக்கு முதல் நெகட்டிவ் தோன்றது இந்த படத்தோட கதையை வந்து நம்ம பல படங்கள்ல பார்த்திருப்போம். சோ புதுசா எதுவுமே இல்ல. அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பாண்டிங் வந்து இன்னும் அழகா காட்டியிருக்கலாம். பட் ஆனா ரொம்ப மேலோட்டமா காட்டுறதுனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த கேரக்டர்ஸை பார்த்தா நமக்கு அடைச்ச பாவம் இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியும் தோண மாட்டேங்குது. அண்ட் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படிங்கிறது மாதிரியும் தோண மாட்டேங்குது. படத்தோட ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ ரொம்ப பொறுமை வேணும் நீங்க பாக்குறதுக்கு. அதே மாதிரி எண்டிங்கும் பாத்தீங்கன்னா அப்ரப்டா முடிச்சிருப்பாங்க. ஒரு ப்ராப்பரான ஒரு பினிஷிங்கே இல்ல. அண்ட் சில சீன்ஸ் எல்லாமே வந்து நான் லீனியரா கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் பெருசா செட் ஆகல. அண்ட் நிறைய இடங்கள்ல அன்வான்டா அடல்ட் கண்டென்ட் லைட்டா இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பார்க்கும்போது கொஞ்சம் காஷியஸா பாருங்க. மொத்தத்தில் இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு அதர பழசான ஸ்டோரி தான், புதுசா எதுவும் இல்லை. உங்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பார்த்தே ஆகணும்னா வேணா பாருங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். பிரைம்ல தமிழ் டப்பிங்லயும் இருக்குது. இன்கேஸ் பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.